புதிய திட்டங்கள் இந்த பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக பூர்ந்தவல்லி தொகுதியில் இருக்கிற பூண்டி பகுதியில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 797 கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு 150 நாட்கள் அவர்களுக்கு பாலும் முட்டையும் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மேடையில் விட்டிருக்கிற முன்னோடி பெருமக்களால் அங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டம் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் ஒரு புதிய முயற்சியாக தினந்தோறும் ஒரு 150 நாட்களுக்கு பால் முட்டை என்கின்ற வகையில் ஊட்டச்சத்து தருகிற ஒரு திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி 797 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தது. அதோடு மட்டுமல்லாது கர்ப்ப விருட்சம் என்கின்ற பெயரில் தாய்மார்களின் நலன் காக்க ஒரு பெட்டகம், சத்துள்ள உணவுப் பொருட்கள், 2000 ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த பெட்டகம் தாய்மார்களுக்கு தரப்பட்டது. அந்த தாய்மார்களை பொறுத்தவரை குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த பெட்டகங்கள் தரும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. அதே போல் இன்னொரு புதுமையான சிறப்பான நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் மட்டுமே மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதிதாக உறுப்பினர்களாக சேருபவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகளை களைவதற்குமான ஒரு முகாம் அங்கே தொடர்ந்து நடைபெறும். ஆனால் திருவள்ளூரை பொறுத்தவரை இது எல்லோருக்கும் 100% சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் முன்னெடுப்பால் ஒரு நடமாடும் முகாம் ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடமாடும் முகாம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வீடுகள் தோறும் தேடி சென்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி போன்ற பல்வேறு நல்ல நிகழ்வுகள் வீடுகளை தேடி சென்று நடைபெறுகிறது. அந்த வகையில் ஒரு புதிய மாற்றமாக நடமாடும் முகாம் வாகனம் என்கின்ற வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 100% திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு புதிய முயற்சிகள் இந்த மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2022 ஜனவரி திங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது. 700 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து பல்வேறு CSR பங்களிப்பு என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சூர்யா தேவ் அலாய்ஸ் அண்ட் பவர் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனியின் CSR பங்களிப்புடன் 55 இருக்கைகள் கொண்ட வாகனம் இன்றைக்கு 2 வாகனங்கள் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆப்டஸ் பைனான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்தின் மூலம் CSR பங்களிப்புடன் 4 பேட்டரி கார்கள் மின்கல ஊர்தி 4 இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரியை சுற்றி வருவதற்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்குமாக நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் 4 பேட்டரி கார்கள் இன்று இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல் ஆப்டஸ் பைனான்ஸ் லிமிடெட் பைனான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தின் CSR பங்களிப்பு ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் ஏற்கனவே அரசின் சார்பில் TNMSC சார்பில் ஒரு பெரிய லாண்டரி ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது, சலவையகம். அதில் கூடுதலாக துணிகளை உயர்த்துவதற்கு ஒரே நேரத்தில் 60 கிலோ எடையுள்ள துணிகளை உயர்த்துவதற்குரிய 2 இயந்திரங்கள் ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டிலானவைகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசின் TNMSC நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட
ரூபாய் 20 லட்சம் செலவிலான எக்ஸ்ரே ஒன்று, முடக்கியல் துறைக்கு ரூபாய் 55 லட்சம் செலவில் புளூரோஸ்கோப்பியுடன் கூடிய எக்ஸ்ரே ஒன்றும், முடக்கியல் துறைக்கு 59 லட்சம் ரூபாய் செலவில் ஆர்த்ரோஸ்கோபி ஒன்றும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கல்லூரியில் மட்டும் 4 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களும் 1 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவிலான 6 புதிய கட்டிடங்களும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 35 புதிய கட்டிடங்கள் 67 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு கேத்தலாப் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சாமு நாஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தினந்தோறும் 3500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் புறநோயாளிகளாக வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இங்கே இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் இங்கிருந்து ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்னைக்குத்தான் போக வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இங்கே அந்த இருதயவியல் கருவி கேத்தலாப் ஒன்று உடனடியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 8 கோடி செலவிலான கேத்தலாப் ஒன்று மிக விரைவில் இங்கே அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு அதை கொள்முதல் செய்யும் பணியினை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த கேத்தலாப் கருவி பொருத்தப்படவிருக்கிறது. அதேபோல் பூவிருந்தவல்லி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஏற்கனவே அவர் தொகுதியில் பூவிருந்தவல்லியில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ரூபாய் 9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த மருத்துவமனை வளாகத்தில் அதற்கான இடம் இல்லாத சூழலில் அது காலம் கடந்து கொண்டே இருந்தது. சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியினால் வருவாய்த்துறையினர் வேறொரு இடத்தில் அதை கட்டுவதற்கு இன்றைக்கு இடம் காட்டியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர்களுடைய ஒப்புதலை பெற்று ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அந்த 9 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மருத்துவமனை கட்டிடம் பூவிருந்தவல்லியில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு திருவள்ளூரில் அமைந்திருக்கிற தலைமையகத்தில் அமைந்திருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு 1000 பேர் 1500 பேர் மட்டுமே புறநோயாளிகளாக இருந்து பயன்பாட்டில் இருந்த இந்த மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்ட மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக கட்டமைக்கப்பட்டு இந்த சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் ஒரு 3500 பேர் அளவுக்கு இந்த மருத்துவமனையில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உள்நோயாளிகளை பொறுத்தவரை இது 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை என்றாலும் மக்கள் அதிகமான மருத்துவ சேவைக்காக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகி கொண்டிருப்பதால் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட புதிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி இந்த கல்லூரி மருத்துவமனையில் 1100 உள்நோயாளிகள் ஒரே நேரத்தில் தங்கி சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரம்மாண்ட மருத்துவ வசதிகளை கொண்ட திருவள்ளூர் மருத்துவமனைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவியுமாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. சமுதாய நல மருத்துவமனை அது மாநகராட்சி அது நீங்க பேரே ஒரு மாதிரியா சொல்றீங்க. அதனால நான் அந்த பேரை திரும்பி பத்திரிகையாளர்கள் இடத்துல சொல்லி வெறும் கருப்புன்னு ஒன்னா சொல்லலாம். பேருக்கு முன்னாடி எதனா ஒரு நல்ல அடையாளத்தை சொல்லலாம். நீங்க ஒரு வேற மாதிரி அடையாளம் சொல்லிருக்கீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்காங்க. ஆனா அவர் பேட்டியில டாக்டருங்களே இல்ல இந்த ஆஸ்பத்திரியில செத்து போன குணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசி வந்திருக்காரு.
உடனடியா அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலா எத்தனை மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இதோட அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு. சென்னை கண்ணகி நகர் மருத்துவமனையில சிகிச்சைக்கு போனதாகவும் அங்க மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால திருவல்லிக்கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்ட நிலையில வயிற்றிலேயே அந்த குழந்தை இப்ப சென்னைன்னும் போது திருவல்லிக்கேணியும் கண்ணகி நகரம் ரொம்ப தொலைவில் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இன்னும் நிறைய மகப்பேறு மருத்துவமனைகள் கூட இருக்கு. ஆனா அது உண்மை என்னங்கிறத ஏற்கனவே மாநகராட்சியின் அதுவும் மாநகராட்சி மருத்துவமனை தான். மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே மருத்துவத்துறை சுகாதார அலுவலர் CHO சொல்லி இருக்கிறாங்க. மருத்துவர் இல்லாததால அந்த மாதிரியான சம்பவம் ஏற்படுது. என்னன்னா பொதுவாகவே பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி அல்லது சமூக அந்த வலைதள ஆர்வலர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் என்னன்னா அரசு மருத்துவமனைகள்ல சின்னதா ஒரு செய்தினாலும் அதை ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்குவது என்பது வாடிக்கை. ஏன்னா இது ஊருக்கு இழைச்சதுங்கிற மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையை பாக்குறாங்க. அந்த எண்ணம் தவறானது. இது மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு மகத்தான மருத்துவ சேவை அமைப்புகள். நான் சொன்னேன் 2021 இதே திருவள்ளூர்ல ஒரு 1000-1500 பேர் மட்டும்தான் இங்க இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 3500 பேர் பயன்படுத்தி தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா நோயாளிகள் எண்ணிக்கை பெருகிருப்பது காரணம் அல்ல. அரசு மருத்துவ சேவையை மக்கள் அதிகம் விரும்புவதால், அரசு மருத்துவ சேவையின் மேல் அதிக நம்பிக்கை வந்திருப்பதால், அரசு மருத்துவ சேவை நம்மை காக்கும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் உயர்ந்திருப்பதால் அரசு மருத்துவ சேவைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்துக்க முடியாம ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்குது. இதுக்கு தயவு செய்து ஊடகவியலாளர்கள் பெரிய அளவிலான அந்த முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுள்ளார். உண்மையிலேயே குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டினால் 100% அதை நிறைவேற்றுவோம். குறைகள் என்பது இப்போ நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில், மனநல மருத்துவமனையில் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழலை ஒரு இயக்குனர் ருத்ரன் ஒரு செய்தியா போட்டிருந்தார். அந்த செய்தியை எடுத்து இப்போ சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு முதலமைச்சரே நேரம் வந்து ஒரு கட்டடத்தை திறந்து வச்சார். இப்போ ஒரு 40 கோடியில ஒரு கட்டட வேலை நடக்குது, ஒரு 10 கோடியில ஒரு வேலை நடக்குது. இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு எப்பவுமே அங்க நடந்ததில்லை. ஆனா இப்போ சோசியல் மீடியால அந்த செய்தி வரும்போது ஏதோ அது புதுசா வர்ற மாதிரி எனக்குமே நிறைய பேர் போன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தூத்துக்குடி சைடுல ஒரு மருத்துவமனையில ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடக்கிறார். ஆனா அதுல என்ன ட்ரீட்மெண்ட், தூய்மை பணியாளர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு டாக்டர் பதிலா அப்படின்னு செய்தியை போடுறாங்க. ஒரு பெரிய செய்தி நிறுவனம் போட்டிருக்கு. இந்த மாதிரி செய்தி போடுறதுக்கு முன்னாடி, அரசு மருத்துவ சேவையை நம்ம கலந்துபடுத்துறதுக்கு முன்னாடி உண்மை நிலையை கண்டறிந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று பணிபுரிகிறார். உள்ள அரசு மருத்துவமனைகள்லாம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஊத்துக்கோட்டை மருத்துவமனை. அது மேலும் தரம் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, தரம் உயர்த்துவதுங்கிறது எந்த வகையில தெரியல. ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்காதான் மட்டும்தான் நல்லது. அதை வந்து அரசு மருத்துவமனையா மாத்தினா என்ன ஆகும்னா, இதுல இருக்கிற மற்ற எல்லா கிராம சுகாதார செவிலியர்கள் பணியிடங்கள்லாம் அங்கிருந்து போயிடும். அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. இப்ப இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 299 மாவட்ட அரசு மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலத்தில் வேற எங்கேயும் இல்லை. பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு இருக்கு. எது தேவையோ மக்களின் வசதிக்கேற்ப அதை செய்து தரும். மருத்துவர்கள் பற்றாக்குறை குற்றச்சாட்டு இது டெய்லி நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு என்னன்னா, ஒரு 2553 வேகன்சி 2026 வரைக்குமான வேகன்சிஸ் கணக்கெடுத்து 2553 டாக்டர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு இன்னைக்கு தேர்வு எழுதினாங்க. ஜனவரி மாசம் 5ஆம் தேதி டாடா கன்சல்டன்சி தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த எக்ஸாம்ல 24,000 மருத்துவர்கள் தேர்வு எழுதினாங்க. தேர்வு எழுதி அதுல 4585 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 4585ல இப்போ அந்த 2553 சேர்ந்து நேற்று வரைக்குமான ஒரு வேகன்சி இன்னொரு 89 சேர்த்து 4642 வேகன்சி, மன்னிக்கணும் 2600
42 வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு இந்த 4585 டாக்டர்கள் இருந்து இன்னைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தொடங்கி இருக்கிறாங்க. 12, 13, 14, 15 இந்த 4 நாள் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு அவங்கள வந்து ரேங்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது 2 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் கம்யூனல் ரொட்டேஷன் ஒரு 2 நாள் நடக்கும். அது முடிஞ்ச உடனே இந்தியாவிலேயே முதன் முறையாக புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கவுன்சிலிங் நடத்தப்பட போகுது 2022 தேதியில. இது முடிஞ்ச உடனே இந்த மாத இறுதிக்குள் 2642 மருத்துவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களினால் பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது. இதை கொடுக்கும் போது தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் 0 காலி பணியிடம் என்கின்ற ஒரு நல்ல நிலை இந்த 10 நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை உருவாக்கணும். அவங்க அந்த போர்டுல எந்தெந்த துறை வாரியா எந்தெந்த சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறாருன்னு மக்கள் அறிகிற மாதிரி வெளிப்படையா போடணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி 2-3 வருஷம் தான் ஆச்சு. இப்ப நீங்க வரும்போதே பார்த்துருந்தாங்க அப்படியே பாசி பிடிச்சு போய் நிறைய இருக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அரசாங்கமே செய்யறதுக்கு பதிலா பிரைவேட்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒண்ணு. அதுக்கு என்ன பணத்துக்கு அரசு மருத்துவ நிர்வாகத்தை நிச்சயமா எந்த துறையும். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.